பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அனில் ராதாகிருஷ்ணன் ஆட்சி கவிலும் மீண்டும் பேசியிருக்கிறார். அதாவது குதிரை பேரம் தொடர்பாக அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க செய்தியாளர்கள். அதுக்கு அவர் பதில் என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சருக்கு அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் மீது நம்பிக்கை இல்லை, அதை பலப்படுத்துவதற்கு பாதுகாப்பதற்காக தான் இந்த மாதிரி வழக்கு, மிரட்டல் அதெல்லாம் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் தாவேகா எம்எல்ஏக்கள் ஒரு கட்டத்தில் கிளர்ந்து எழுந்து ஆட்சி கவிழும் அப்படின்னு பேசுறாரு. உண்மையிலேயே தாவேகா எம்எல்ஏக்கள் மீது விஜய்க்கு நம்பிக்கை இல்லையா? அதாவது தாவேகாவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாருமே இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. இதில் பல பேர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கட்சிகள்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஈவன் எலெக்ஷன்ஸ் போது கூட பார்த்தீங்கன்னா அவர் மெஜாரிட்டி வருமா வராதான்னு அவருக்கே தெரியல. ஏதாவது ஒரு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ மெஜாரிட்டி வரலைன்னா நம்ம ஆட்களை இழுத்துருவாங்கன்னு அவர் என்ன சொன்னார், எல்லாருமே ரிசல்ட் வந்தவுடனே நேராக பனையூருக்கு வந்திருக்கேன்னு தான் சொன்னார். அவர் ஆக்சுவலாக அவர் ஏன் சொன்னார்னா நம்ம குதிரை பேரம் மாதிரி நடந்து நம்ம ஆட்களை இழுத்தா என்ன பண்ணுறதுன்னு, ஒருவேளை திமுகவுக்கு ஏதாவது ஷார்ட்டேஜ் வந்தது, அது மாதிரி ஏதாவது நடந்துட போகுதுன்னு அவர் நினச்சிருக்கலாம் ஒருவேளை. ஆனால் அவர் அடிப்படையான விஷயம் என்னென்னா, தாவேகாவை பொறுத்த மட்டும் பல்வேறு கட்சிகள்லேருந்து வந்தவங்க மெஜாரிட்டியாக எம்எல்ஏக்கள், ஈவன் இந்த கட்சி இது ஒரு குதிரை பேரத்தில் அடிபட்டு எங்களை கூப்பிட்டாங்க திமுகன்னு சொல்கிற அந்த இளையராஜா கூட அவர் அதிமுகலேருந்து வந்தவர் தான். அவர் அதுக்கு முன்னாடி அவர் அறிவிக்கும் போது வேறு வேட்பாளர் தான் வேற ஒரு குமாரவேல்னு ஒருத்தர் அறிவிச்சாங்க. தாவேகால அவரை கடைசியில் போடல. 2 நாள் முன்னாடி இவர் போயிட்டு சீட்டை வாங்கிட்டு வந்துட்டார், இவர் வின் பண்ணிட்டார். அந்த மாதிரி நிறைய பேர் வேறு வேறு கட்சிகள்லேருந்து வந்தவங்க இருக்காங்க. ஆனால் வந்தவங்க இப்போ இம்மிடியேட்டாக இந்த விஜய் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிளுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இது திமுகவில் பல பேர் இப்போது இந்த ஆட்சி 6 மாதத்தில் கவுந்துரும், 7 மாதத்தில் கவுந்துரும்லாம் சொல்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகளும் அவ்வளோ சீக்கிரம் இந்த தாவேக்காவை எதிர்த்து வெளியில் வருவாங்கன்னு தோணலை. ஏன்னா அன்லஸ் ஒரு பெரிய ஒரு மேஜரான ஏதோ ஒரு விஷயம் தாவேக்கா கவர்மெண்ட் பண்ணது ரொம்ப மோசமான விஷயம், இல்லை பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க, இல்லை இவங்க எடுத்த முடிவுகள் ஏதோ சரியில்லை, மாற்றிக்கிறதுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன்றாங்க, அந்த மாதிரி, இல்லை பட்ஜெட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்தது, இல்லை பட்ஜெட் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, இல்லை அதில் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, இந்த கவர்மெண்ட்டோட செயல்பாடுகளில் மேஜராக ஒரு அதிருப்தி வந்தால் தான் இந்த கூட்டணி கட்சிகள் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகளுடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்குன்னா, இப்போ அங்கே போய் சேர்ந்துட்டாங்க, அதிகாரத்துலேயும் பங்கு பெற்றுட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, உள்ளாட்சி தேர்தல் வரையும் நம்ம இதோட போகணும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் தான் அப்போ தான் கட்சிக்காரங்களுக்கு அவங்க வாங்கி தர முடியும். திமுகவோட அவங்க இருந்தபோது உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு ரொம்ப மோசமான அனுபவங்கள்லாம் வந்திருக்கு. யாருக்கு? இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம். அந்த ரிசர்வ் பண்ண இடத்த, அவங்களுக்கு ஒதுக்கின இடத்த திமுக போட்டி போடுறது, அந்த மேயர் பதவியெல்லாம் கொடுக்காது இருக்கிறது, துணை மேயரை கொடுக்காது இருக்கிறது, அவங்களே எழுத்து போட்டி போடுறது திமுக காரங்களே, அப்படிலாம் இவங்களை ரொம்ப கூட்டணி கட்சிகளை ரொம்ப அந்த உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ் போது ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் தாங்கி தான் அவங்க இருந்தாங்க வச்சுக்கோங்க. ஆனால் அதே சமயம் இங்கே தாவேக்கால அவங்க என்ன நினைக்கிறாங்க, உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ் வரும்போது வை எலெக்ஷன்ஸ் அதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ் தான் அவங்க குறி வைக்கிறது. ஆக்சுவலாக அந்த கூட்டணி கட்சிகள் அதற்காக தான் அவங்க அதுவரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அது அந்த இடத்துல நம்ம கட்சிக்காரர்கள்லாம் ஒரு கவுன்சிலரோ, மாவட்ட கவுன்சிலரோ, பஞ்சாயத்து கவுன்சிலரோ, நகரசபை மெம்பரோ, இல்லை நகராட்சி தலைவரோ, இல்லை பேரூராட்சி தலைவரோ, உறுப்பினரோ ஏதோ ஒன்று வாங்கி தரணும். உள்ளாட்சியை விட்டால் வேறு பதவி வாங்கி தரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போது இந்த கட்சிகள் பெரும்பாலும் அவங்க கூட தான் இருக்கும். அப்போ நீங்கள் அடுத்தது 6 மாத காலம் 4-5 மாதம் நீங்கள் நம்பிக்கை இல்லா தீர்மானமும் கொண்டு வர முடியாது. பிப்ரவரி வரையும் இந்த சில உள்ளாட்சிகளுக்கு அதிகாரம் இது இருக்குது, பதவிக்காலம் இருக்குது. மார்ச் ஏப்ரலில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹோல் எல்லாமே மாநிலம் முழுக்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இப்போ ஜூலை மாதம் இப்போ நடக்குது இப்போது. ஸோ அடுத்த மார்ச் ஏப்ரல் வரையும் இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னா அது விஜய் செய்கிற செயல்கள் மூலமாக தான் வருமே தவிர இந்த கூட்டணி கட்சிகள் பகச்சிக்கிற விஷயங்கள் நடக்காது. அவங்க ப்ரியாரிட்டி இவரோட இருந்துட்டு உள்ளாட்சியில் நம்ம ஆட்களுக்கு பதவி வாங்கி தரணுன்றது அவங்க நோக்கம். அதுவரையும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கூட்டணி கட்சிகள் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு அனுசரிச்சுன்னு தான் போவாங்க. அதனால் திமுக தேவையில்லாமல் தங்களுடைய கட்சியை பலப்படுத்துறத வேலையை பார்த்துட்டு இது சும்மா அதிமுக ஆட்சி தேவைக்கு ஆட்சி கவுந்துரும் அப்படின்லாம் சொல்கிறதுல அதில் தொண்டர்கள் வேணால் சரி அவங்க ஏதோ குஷியாக இருக்கலாமே தவிர அதில் யதார்த்த நிலைமைக்கு அதுக்கும் ஒன்றும் தொடர்பே இல்லைன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்லும்போது இடைத்தேர்தல் அப்படின்னு சொன்னீங்க. இடைத்தேர்தலே நடைபெறுவதில் ஒரு சிக்கல் பெருசாக கொண்டு போவாங்களா? ஒரு சட்ட சிக்கல் மாதிரி ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதா? ஏற்கனவே ஒரு ஸ்டே இருக்குது 6 இதுக்கு. பழைய போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற்றதை 2வதாக வந்தவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிங்கன்னு சொல்லி வழக்கு இருக்குது. இதை எதிர்த்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் இப்போ விராலிமலை தொகுதி ராஜினாமா செய்த
சி விஜயபாஸ்கர் பரிசு கூப்பன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வழக்கு போயிருக்குது. அது தேர்தல் ஆணையமும் விஜயபாஸ்கரும் பதில் சொல்லணும்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வழக்காக வந்து நிற்கும்போது அந்த தொகுதியில் தேர்தலுக்கு முன்னாடி பெரிய நடைபெறுமா நடைபெறாதான்ற ஒரு கேள்விக்குறியோடு கொண்டு போய் நிறுத்திட்டு இருந்தா என்ன நடக்கும் சார்? இல்லை, அதாவது வந்து இந்த விஷயத்தில் வந்து தேர்தல் வழக்குகள் பெண்டிங்காக இருக்குது. தேர்தல் வழக்குகள் பெண்டிங்காக இருக்கும் பொழுது அங்கே இடைத்தேர்தல் நடத்தலாமா வேண்டாமா? அந்த தேர்தல் வழக்குகள் வந்து விஜயை பொறுத்த மட்டும் தேர்தல் வழக்கு போடுறதுக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த திருச்சி கிழக்கு மற்றதெல்லாம் வந்து தேர்தல் வழக்கு போட்ட பிறகு ராஜினாமா விஷயங்கள் வந்தது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. மொத்தமாக எல்லாரையும் சேர்த்து தான் அவங்க வந்து 5 தொகுதி அதில் மதுராந்தகம் அதில் இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். மரகமுக்கும் அது எலெக்ஷன் பெட்டிஷன் அங்கே இல்லை. ஸோ இந்த ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னவாக இருக்குன்னா, நாளைக்கு வந்து அந்த எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங்காக இருக்குது. நாளைக்கு வந்து கேஸ் போட்டவங்களோட நோக்கம் என்னவாக இருக்குது, அந்த அவருடைய தேர்தலை செல்லாததாக மாற்றணும்னு மட்டுமல்ல, நான் வெற்றி பெற்றதாக அறிவிங்கன்றது தான் மனு கேஸ் போட்டவங்களுடைய ப்ரேயராக இருக்குது ஆக்சுவலாக. அப்போ நாளைக்கு எலெக்ஷன் பெட்டிஷனில் எஸ் அவர் செல்லாது, அவர் வெற்றி பெற்றது செல்லாது, இவர் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வச்சுக்கோங்க, அந்த கேஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அப்போது நீங்கள் இன்னொரு எலெக்ஷன் நடத்தி அவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா ஒரே தொகுதியில் எப்படி அது இதாகும்? அப்போ நான் எனக்கு எம்எல்ஏ இந்த தேர்தல் வழக்குகள்லாம் 5 வருஷத்துக்குள்ளே முடியாது சார். பல வழக்குகள் நீங்களும் பார்க்குறோம். 2 தேர்தல் கடந்து தான் முடிவு வரும். இவரோட அப்பாவு கேஸ்லாம் எப்படி வந்தது? இன்னும் சார் குளத்தூர் கேஸு, சைததுரசாமி ஸ்டாலின் கேஸு, எத்தனை கேஸு எலெக்ஷன் தாண்டி வந்திருக்கு. அவ்வளோ சீக்கிரம் முடிவு வராது. ஆனால் கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணுது, சப்போஸ் முடிவு வந்துட்டா 3 வருஷத்துக்குள்ளே 4 வருஷத்துக்குள்ளே ஒரு முடிவு வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பைப்போல் நடத்தி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்த பிறகு இல்லை அந்த தேர்தலே அவர் தேர்ந்தெடுத்து செல்லாது அப்படின்னு சொல்லும்போது அப்போது இவர் தான் வின் பண்ணதாக அறிவிக்கணும் போது அப்போ ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ அங்கே இருந்தாருன்னா அதோட நிலைமை என்ன? அதனால தான் வந்து என்னென்னா இப்போ தடையை போட்டிருக்காங்க. இது வந்து இப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க வச்சுக்கோங்களேன். சுப்ரீம் கோர்ட்டு அது டீட்டெயில்டாக இன்னும் கொஞ்சம் எலெக்ஷன் கமிஷன்லாம் பெட்டிஷன் கொடுத்து அதை விசாரிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் அந்த தடையை வந்து அவங்க ரிமூவ் பண்ணுவாங்களான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போது சென்னை ஹைகோர்ட் வந்து இப்போது இந்த மாடுக்கு வந்து தடையை போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் அந்த தடையை வந்து தூக்கிட்டாங்க. ஆக்சுவலி இந்த இதில் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ தடை போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனலாக பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லானா வேறு நடுவில் வருது. குதிரை தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பேரம் போன்ற விஷயங்கள்லாம் இதில் உள்ள வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க? அப்போது இந்த தொகுதிகளெல்லாம் வந்து தேர்தல் வந்து நடக்குமா இல்லையான்றது ஒரு கேள்வி. இப்போது மதுராந்தகம் தொகுதியில் பெண்டிங்கில், அப்போ அதுக்கு மட்டும் நடத்துங்கன்னு சொல்லலாம். அது தவிர இன்னொரு சிக்கல் இருக்குல்ல சார், அதாவது மதுராந்தகம், மரகதம் குமரவேல், தாராபுரம், ஈரோடு, அதில் வந்து அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் பில் பெண்டிங்காக இருக்குது. அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அது பெண்டிங்காக இருக்கணும். அது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காத இருக்கும்போது அவங்க ராஜினாமாவை எப்படி ஏற்றுனீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் ஒரு தீர்ப்பு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுப்பாங்க. அப்போ அது யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கோ, யாருக்கு அகேன்ஸ்டாக இருக்கோ, யாரோ ஒரு பார்ட்டி அப்பீலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த என்டையர் சுச்சுவேஷனே வந்து பார்த்திங்கன்னா சட்ட சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கு. இந்த சட்ட சிக்கல்லேருந்து விடுபட்டு தேர்தலுக்கான ஒரு கிளியர் மேப் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியல. ஆனால் அதுக்கு நடுவில் இவர் என்ன நினச்சார், சி விஜயபாஸ்கர், எப்படியும் எலெக்ஷன்ஸ் வந்துடும் இமீடியட்டாக, மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது கொண்டு வந்துடும் பார்த்தாங்க. ஆனால் மற்ற ஸ்டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது எலெக்ஷன் கமிஷன் இதை அனௌன்ஸ் பண்ணலை, அவங்க நிறுத்திட்டாங்க. ஆனால் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது பை த டைம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து டிசிஷனே வரல. அந்த தேர்தல் கமிஷன் மற்ற ஸ்டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது அப்போ ஹைகோர்ட்டில் டிசிஷன் வரல. நினச்சிருந்தா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ ஏன் அவங்க அனௌன்ஸ் பண்ணலன்றது முக்கியமான கேள்வி ஆக்சுவலாக. அப்போ ஏற்கனவே குதிரை பேரம் சம்மந்தப்பட்ட ஒரு பெட்டிஷன் ஏற்கனவே கவர்னர்கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருந்தது. அப்போ அது வந்து எலெக்ஷன் கமிஷனில் ஏடிஎம்கே போயிட்டு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சுருந்தாங்க. அப்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க, மற்ற ஸ்டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது இதுக்கு பண்ணலை. பை த டைம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் இந்த மாதிரியான ஒரு தடை வந்திருக்கு. அப்போது சி விஜயபாஸ்கர் என்ன பண்ணுறாரு, இடைத்தேர்தல் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் எல்லாருக்கும் வந்து ஒரு அன்பளிப்பு கொடுக்குறார். தொகுதி முழுக்க பல பேருக்கு, பெரும்பான்மையோருக்கு அன்பளிப்பு கொடுக்குறார். அவர் அன்பளிப்பு கொடுக்காத கூட ஜெயிக்கிறதுக்கான திறமை அவருக்கு அங்கே இருக்குது. இருந்தாலுமே எல்லோருக்கும் அன்பளிப்பு கொடுக்குறாரு. காரணம் வந்து இப்போ அவர் வந்து அதிமுகன்னு அவர் நினச்சி ஓட்டு போட்டவங்க இப்போ தாவேக்காவுக்கு போன பிறகு அந்த அதிமுக ஓட்டு இவர் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. அப்போது எப்படியோ அவங்களெல்லாம் தாஜா பண்ணி ஓட்டு போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவர் புதுசாக தாவேக்காவில் போனதுனால தாவேக்காவோட ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அதிமுக ஓட்டு அவர் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. அது இருந்தாலும் அவருக்கான ஓட்டா, அது அதிமுகவுக்கான ஓட்டான்னு தெரியாது. அப்போது ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம அன்பளிப்பு கொடுத்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு போகிறார். அப்போது இது ஒரு வகையில் அந்த இடத்துல அந்த தொகுதியில் தேர்தலை சந்திக்க போகிற சி விஜயபாஸ்கர் அன்பளிப்பு கொடுக்குறாரு அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக கொடுக்குறீங்க? அந்த இன்டென்ஷன் என்ன?
அந்த இன்டென்ஷன் ஒரு மேலஃபைடாக இருக்குல்ல. இன்டென்ஷன் வந்து ஒரு நோக்கம் வந்து நீங்கள் தேர்தலை வின் பண்ணணும், எலக்டோரேட்டை வாக்காளர்களை கவரணும்னு கொடுக்குறீங்கள, அந்த நோக்கம் தப்பு தானே. அந்த நோக்கம் தப்பு தான். எல்லாருக்கும் எதுக்கு கொடுக்கணும் தேவையில்லாமல்? என்ன காரணத்தினால கொடுக்குறீங்க? இடைத்தேர்தல் வருது, அதில் நீங்கள் நிற்க போகிறீங்க, அதனால தானே கொடுக்குறீங்க. அது தப்பு தானே அது. அப்போது வந்து நிச்சயமாக வந்து இது கோர்ட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் தள்ளி போகும். இது ஒரு விதத்தில் ஏடிஎம்கேல ஏற்கனவே இன்னும் 10 பேர் இங்கே வரதா சொல்லிட்டு இருக்காங்க. யார் சிவி சண்முகம், அது இது வேலுமணி போன்றவர்கள்லாம். அவங்களாம் இங்கே வருவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா இங்கே இடைத்தேர்தலே லேட் ஆகிட்டு இருக்குல்ல. அதனால் இப்போது அதில் ஒரு பிரேக் வந்திருக்கு. அந்த குதிரை பேரத்தில் வந்து ஒரு பிரேக் வந்திருக்கு. இந்த இடைத்தேர்தல் இங்கே கிளியரானால் தான், கிளியர் பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, இன்னும் ஃபர்தராக ஏடிஎம்கேலேருந்து 10 பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இடைத்தேர்தல் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு சேர்த்து நடத்துவாங்கன்னு வருவாங்க. ஸோ இந்த சிஸ்டம், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இடைத்தேர்தலை வந்து பிரேக் போட்டு நிறுத்திருக்குன்றதை பார்க்குறோம். ஹைகோர்ட்டு போட்ட தடை, இந்த விஜயபாஸ்கர் விஷயங்கள், அப்புறம் ஏடிஎம்கேயோட பெட்டிஷன்ஸு எல்லாமே சேர்ந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நடக்கிறது இடைத்தேர்தலுக்கான அந்த கிளியரான ஒரு ரோடு இருக்கிற மாதிரி தெரியல ஆக்சுவலாக வந்து. இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்வி உதயகுமார் அவர் சொல்லும்போதும் ஏற்கனவே முதலமைச்சர் விஜய்க்கு வந்து அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லை, இவங்க தான் வந்து அதிகாரிகள் நியமித்தாங்க, அதுக்குள்ளேயே மாற்றம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் தாவேக எம்எல்ஏக்கள் மீது விஜய்க்கு நம்பிக்கை இல்லைன்றாரு, இவர் அதிகாரிகள் மீது விஜய்க்கு நம்பிக்கை இல்லைன்றாங்க. என்ன உண்மையிலே நடக்குதுங்க சார்? இல்லை சார், அந்த அதிகாரிகள் ராஜ்யம் அப்படின்றது வந்து இப்போ இவங்க நிர்வாகத்துக்கு எல்லாமே புதுசு சார். விஜய் தரப்பில் எல்லாருமே நிர்வாகத்துக்கு புதுசு இல்லை. இவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமாரும் அதே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆட்சி நடைபெறுதான்னு தெரியல, நடைபெறுகிறது அதிகாரிகள் ஆட்சி அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இல்லை, நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இவங்க எல்லாருமே நிர்வாகத்துக்கு புதுசு. அதனால் அதிகாரிகளை கேட்டு தான் இவங்க அந்த கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே 2-3 மாதம் ஆகும். ஈவன் வந்து இப்போ சீஃப் செக்ரட்டரி இருக்கார் சார், அவரை வந்து ஒரு முழுசாக நம்புறார். அவர் வந்து எலெக்ஷன் காலத்தில் வந்து இங்கே போடப்பட்டவர். எலெக்ஷன் காலத்தில் போடப்பட்டவர் எப்படி, அது யாருடைய சாய்ஸ்னு நமக்கு தெரியும். எலெக்ஷன் காலத்தில் போடப்பட்டவர் எப்படி இருப்பாருன்னு தெரியும். அவரை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. அவரை போட்டது யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் ஏன் போட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவரை இவர் கண்டினியூ பண்ணுறார். அதோடைய நோக்கம் என்னன்னு விஜய்க்கு தான் தெரியும். அவர் ஆகஸ்ட்டில் முடிய போது அவருடைய அவருக்கு எக்ஸ்டென்ஷன் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கூட பேச்சு அடிபடுது. அப்போது நீங்கள் சீஃப் செக்ரட்டரியை முழுசாக நம்புறீங்க. அந்த சீஃப் செக்ரட்டரி யாருடைய நம்பிக்கையை பெற்றிருக்காரு அப்படின்றது ஒரு உயூகத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா எலெக்ஷன் காலத்தில் போடப்பட்டார் அவர் ஆக்சுவலாக. அப்போது நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இவர் எல்லா அதிகாரிகளையும் நம்புறாரோ இல்லையோ, சீஃப் செக்ரட்டரியை கண்டிப்பாக நம்புறாரு தெரியுது. ஏன்னா நம்பி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஜிபி போட்டிருக்காரு, அவர் டிஜிபியை நம்பி தான் ஆகணும். மெட்ராஸ் போலீஸ் கமிஷனர் நம்பி தான் ஆகணும். அதெல்லாம் வந்து எந்த ரெக்கமெண்டேஷனில் போட்டார் என்ன இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பலவிதமான யூகங்கள்லாம் ரூமர்லாம் ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அருணை திடீர்னு டிவிஎஸில் போட்டார். அவர் டிவிஎஸில் போட்டபோது சோஷியல் மீடியா முழுக்க எப்படி போட்டிங்க, அருண் மேலே இவ்வளோ, திமுகவில் அவர் இப்படி இப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் அவர் மேலே இருந்தது. அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருந்தது. அப்படி இருந்து கூட அவரை போட்டார். சரி, விஜய் வந்து பரவாயில்ல, இதெல்லாம் ஒன்றும் பெருசாக கண்டுக்கிறதுல போல் இருக்குது அப்படின்னு நினச்சா, அவர் என்ன நினச்சாரோ தெரியல. இப்போ டிவிஎஸ்சியை வந்து பலவிதமான ஆக்ஷன்ஸ் அவர் போன பிறகு எடுத்தாங்க. இப்போ வேலு கைதெல்லாம், வேலுவோட விஷயங்கள்லாம் அவர் போன பிறகு தான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. இருந்தாலுமே எந்த இடத்துல வந்து அருண் வந்து ஏதோ மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஏதாவது உளவுத்துறை ரிப்போர்ட் அவருக்கு சிஎம்முக்கு என்ன போச்சோ தெரியாது. அருணை ஏன் தூக்க வேண்டிய அவசியம் என்ன? தூக்கிட்டு நீங்கள் அவர் கீழே இருக்கிற ஒரு அதிகாரிக்கு பொறுப்பை கொடுத்து நீங்கள் அங்கே போட்டிருக்கீங்க. இப்போ முதல்ல ஏதோ ஒரு நம்பிக்கையோடு போட்டிங்க, ஆனால் அது நடக்கலை அப்படின்ற போது நீங்கள் மாற்றிருக்கீங்க. அது நிர்வாகத்தில் வந்து ஒரு ஆளை தூக்கும்போது நீங்கள் அதுக்கான சீக்கிரசி என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அது நீங்கள் தூக்கும் பொழுது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு மக்கள் யூகிக்கிறாங்கல்ல. அவர் ஏன் போட்டிங்க? இங்கே போட்டிருக்கவே கூடாது. போட்டுட்டு 50 நாளில் ஏன் தூக்குறீங்க? அவர் திமுகவுக்கு வேண்டியவர் அப்படி இப்படிலாம் பல விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப பெருசாக போச்சு. அருண் எப்படி போட முடியும், அவர் எப்படி ஊழல் திமுக அமைச்சர்கள் மேலே நம்பிக்கை நடவடிக்கை எடுப்பார் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ கடைசியில் போட்டுட்டு அவரை தூக்குறீங்க. பட் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரை நான் கேள்விப்பட்டது என்னென்னா, ஈவன் டிபார்ட்மெண்டல் செக்ரட்டரி கூட பார்க்க மாட்டேன்றாரு. பெரும்பாலும் வந்து சீஃப் செக்ரட்டரியை பார்த்தே விஷயத்தை முடிச்சிடறார். அவருடைய டிபார்ட்மெண்டல் செக்ரட்டரி வந்து இவருடைய ப்ரைவேட் செக்ரட்டரியை பார்த்து விஷயத்தை விளக்கிட்டு போகிறாங்களே தவிர அவங்களே இவர் பார்க்குறது இல்லைன்ற மாதிரி ஒரு செய்தியும் வருது. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. ஆனால் கூட்டத்தில் பார்க்குறாரே தவிர கூட்டத்தில் இவர் அதிகமாக பேசுறது இல்லை. அதிகாரிகள் கூட்டத்தில் இவர் வந்து மோஸ்ட்லி வந்து காதால் கேட்டுக்கிறாரே தவிர இவரோட ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க எல்லாருமே. அதனால் ஆனால் இவர் அதிகாரிகளை நம்பி தான் ராஜ்யம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வரார். அதிகாரிகளை தங்களுக்கு ஏற்றபடி திசை திருப்பது. இப்போ திமுக ஆட்சியிலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட சில அதிகாரிகள் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தாங்க. அவங்க தான் தோல்விக்கே காரணம், அவர் பேச்ச தான் ஸ்டாலின் கேட்டார் அப்படின்னு
திமுக ஆட்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் தான் சார் காரணம், இவர் தான் சார் காரணம், அவங்க சொன்னது தான் சார் அவர் கேட்டார், கட்சி ஆட்களை எங்கே சார் நம்பினாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆமாம், திமுக தோல்வி அடைந்ததுக்கு பின் வைக்கக்கூடிய விமர்சனங்களில் திமுக ஆட்சியே திமுக நடத்தல, அதிகாரிகள் ராஜ்யமாக இருந்ததுன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதிகாரிகள் யார் பேச்சை கேட்டாங்க, அது வேற ஒருத்தர், அவர் அதிகாரத்திலே சம்மந்தப்படாத ஒருத்தர் பேச்சை கேட்டு ஒரு அதிகாரி எல்லா வேலையும் செஞ்சார், அதுதான் அங்கே நடந்தது அப்படின்லாம் பல விஷயங்கள் பேசப்பட்டது. அது ஒரு கவர்மெண்ட்டில் இது நடக்கிறது சகஜம்தான். இன்றைக்கி சார் ஆல் இண்டியா லெவலில் எடுத்துக்கோங்களேன், மோடி இருக்கார். மோடி உலகம் முழுக்க சுற்றிட்டே இருக்கார். தேர்தல் போது தான் இந்தியாவில் இருக்கார், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் கவர்மெண்ட் நடக்குது இல்லை, ஏன்னா அவருக்கு நம்பிக்கையான அதிகாரிகள் அங்கே உட்காந்துருக்காங்க. கேபினட் செக்ரட்டரிலேருந்து அவரோட பிரின்சிபல் செக்ரட்டரிலேருந்து எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வாட்ச் பண்ணுறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வாட்ச் பண்ணிட்டு அவர் மோடி எந்த ஊரில் இருந்தாலும் கன்சல்ட் பண்ணிவிட்டு டைரெக்ஷனை வாங்கிட்டு அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அதிகாரிகளோட வேலை அதுதான். இப்போ இங்கே இருக்கிறவங்க அதிகாரிகள் சுயமாக ஆக்ஷன் எடுக்கிறாங்களா? இப்போ வந்திருக்கிற மந்திரிகள் எல்லாமே புதுசாக இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கி நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதுக்கெல்லாம் டைம் நிறைய தேவை. அதனால் இப்போ தற்சமயத்துக்கு இவங்கெல்லாம் அதிகாரிகள் பேச்சை கேட்டுட்டு தான் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. ஒரு 6-7 மாதம் கழிஞ்ச பிறகு தான் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேர்தல் வாக்குறுதிகள் என்ன சொன்னோம், அதை எப்படி நம்ம நிறைவேற்றுறது, அதுக்கு அதிகாரிகள் எப்படி பயன்படுத்துறது, அதிகாரிகள் எப்படி வழி கொண்டுறது, வேண்டாம் முடியாதுன்னு சொல்கிற அதிகாரிகளை எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் இன்னும் அனுபவம் ஆகணும். அது ஒரு 6-7 மாதம் ஆகணும். அதுவரையும் இவங்க அதிகாரிகள் பேச்சை கேட்டுட்டு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு ப்ராட் பேஸ்டாக ஒரு பொலிட்டிக்கலாக சில விஷயங்களை அவங்க பண்ணும்பொழுது இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ற போது இவர் ஏதோ ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறார் ஆதவ அர்ஜுனா. அந்த கணக்கை எப்படி தீர்க்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் போலீஸ் ஏதாவது பயன்படுத்தினீங்கன்னா அது பொலிட்டிக்கலாக நீங்கள் எடுக்கிற ஒரு விஷயம். அதுக்கு இந்த அதிகாரிகள் எப்படி ஒத்துழைக்கிறாங்க இல்லைன்றதை அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதனால் அதிகாரிகள் பேச்சை கேட்குறது கரெக்டு தான். ஆனால் எந்த கட்டவரையும் நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் சுயமாக எது நியாயம் எது அநியாயம் பார்த்து நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்க, அதில் தான் உங்களுடைய திறமை இருக்கே தவிர அதிகாரிகள் பேச்சையை கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக நன்றிங்க சார். தேங்க்யூ.